Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சிஎம் விஜய்க்கு பிளான் ஓகே, இங்க எல்லாரும் ஹாப்பி. மோடிக்கு போன் போட்டு பேசிய அமித்ஷா. கடந்த வாரம் சென்னையில் நடந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டில்லி திரும்பியதும் பிரதமர் மோடிக்கு போன் போட்டு பேசினார். கூட்டம் நல்ல முறையில் நடந்தது. தென் மாநில முதல்வர்கள் அனைவரும் பாராட்டினர். தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இடையே உள்ள முக்கிய பிரச்சினையே நதிநீர் பங்கீடுதான். இதற்கான ஒரு திட்டத்தை அவர்களிடம் அளித்தேன். அனைவரும் அதை வரவேற்றனர் என மகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த நதிநீர் பிரச்சினைக்கு நதிகள் இணைப்புதான் தீர்வு. இது தொடர்பான வரைவு அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் தயாரித்திருந்தார். இதைத்தான் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா முதல்வர்களிடம் கொடுத்தாராம் அமித்ஷா. அவர் சென்னை வருவதற்கு முன்பாக முதல்வர் விஜய்க்கு தமிழக MP வாயிலாக ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். அவர் விஜயை சந்தித்து அமித்ஷா கூறிய செய்தியை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே முதல்வர் விஜய்க்கு தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முக்கிய பங்கு அளிக்கப்பட்டது. அத்துடன் உலக வங்கியிடம் நிதியுதவி பெற்று தென் மாநில நதிகளை இணைக்க திட்டம் தயாராகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர முதல்வர்களிடம் இதுகுறித்து பேசிவிட்டாராம் அமித்ஷா. இந்த கூட்டம் நடந்து முடிந்த பின் அமித்ஷா தூதுவராக அனுப்பிய தமிழக MPயும் குஷியானாராம். நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மிகவும் நெருக்கமானவர். குஜராத் பாஜக தலைவராக இருந்தவர். மோடி, அமித்ஷா, பாட்டீல் என 3 குஜராத்திகளும் ஒன்று சேர்ந்து தென் மாநில நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் நல்லதுதான். பதவி விலகியது ஏன்? லீக் ஆனது சஸ்பென்ஸ். முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஒரு மூத்த வக்கீல் திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்தார். உடல்நிலை காரணம் என அவர் கூறினாலும் ஏற்க யாரும் தயாராக இல்லை. மத்திய அரசின் நிர்பந்தம் காரணமாக விலகினார் என பேசப்பட்டது. இப்போது மீண்டும் தன்கர் சுப்ரீம் கோர்ட் செல்ல ஆரம்பித்துவிட்டார். தன்கருக்கு நெருக்கமான மூத்த வக்கீல் ஒருவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் வாதாட அழைத்ததால் தான் வந்தாராம். அப்படி செல்கையில் வக்கீல் நண்பர்களுடன் 3 மணி நேரம் செலவிட்டுள்ளார். பதவியில் இருந்து விலகியதற்கான காரணங்களை நெருக்கமானவர்களிடம் போட்டுடைத்தாராம் தன்கர். இந்த விஷயம் அனைத்தும் தன் சுயசரிதை புத்தகத்தில் இடம்பெறும் என்றும் சொன்னாராம். புத்தகம் பாரதிய ஜனதாவுக்கு தலைவலியை தருமா என்பது சீக்கிரம் தெரியும். வந்தே மாதரம் பாடலுக்கு முக்கியத்துவம், காங்கிரஸ் நிலைப்பாட்டிற்கு கண்டனம். பாரதிய ஜனதா கட்சியில் சமீபத்தில் தேசிய அளவிலான நிர்வாகிகள் மாற்றம் நிகழ்ந்தது. புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளுடன் கட்சியில் தேசிய தலைவர் நிதின் நபீன் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். புதிதாக தேர்வான நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதுடன் வந்தே மாதரம் பாடலின் முக்கியத்துவத்தையும் வரலாற்று சிறப்பையும் நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கீதத்திற்கு நிகரான அந்தஸ்தை பெற்றுள்ள வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததை ஏற்க முடியாது. நாட்டின் விடுதலைக்காக நடந்த போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆற்றிய பங்கு அளப்பரியது. இந்த பாடலின் 6 பத்திகளையும் முழுமையாக பாட வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட சிலரை திருப்திப்படுத்த காங்கிரஸ் முதல் 2 பத்திகளை மட்டுமே பாடியது. இதுவே நாட்டின் பிரிவினைக்கு வழிவகுத்தது. காங்கிரஸ் மீண்டும் அதே தவறை செய்கிறது. இதை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது. நாட்டின் கௌரவத்தை வலியுறுத்தும் வந்தே மாதரம் பாடலில் எவ்வித சமரசமும் செய்ய முடியாது. வந்தே மாதரம் பாடலை நாடு முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும், அந்த பாடலின் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாரதிய ஜனதா நிறைவேற்றிய தீர்மானத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா தலைமையகத்திற்கு வந்த பிரதமர் மோடி புதிதாக தேர்வான நிர்வாகிகளை சந்தித்தார். புதிய நிர்வாகிகள் மோடியிடம் வாழ்த்து பெற்றனர். சிக்கன் நெக் ரொம்ப முக்கியம், அமித்ஷா தீவிர ஆலோசனை. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். வங்கதேச எல்லையையொட்டி அமைந்துள்ள சிக்கன் நெக் எனப்படும் சிலிகுரி காரிடாரில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த பகுதி சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை சுற்றி நேபாளம், வங்கதேசம், பூட்டான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் எல்லைகள் அமைந்துள்ளன. வடகிழக்கு மாநிலங்களை நம் நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் தரைவழி பாதையாகவும் இந்த பகுதி விளங்குகிறது. இந்த பகுதியையொட்டி வங்கதேசமும் சீனாவும் சேர்ந்து நதிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் முனைப்புடன் உள்ளதால் அப்பகுதியில் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
இதில் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரிகள், துணை ராணுவப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுகுறித்து மேற்கு வங்க அரசு அதிகாரிகள் கூறியதாவது: மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சினைகள் உள்ளன. இங்குள்ள கூர்கா சமூக மக்களை சந்தித்த அமித்ஷா அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சிக்கன் நெக் பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்பகுதியை இந்தியாவிலிருந்து பிரிக்க சில முயற்சிகள் நடந்தன, ஆனால் அவை முறியடிக்கப்பட்டன. அமித்ஷாவின் மேற்கு வங்க வருகையின் ஒரு பகுதியாக இன்றைய கூட்டத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூர்கா சமூக மக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இங்கு நிலவும் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. எல்லையையொட்டிய பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அதிகாரிகள் ஆலோசித்தனர். பீகார், அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் எல்லையோர பகுதிகளில் SSP எனப்படும் துணை ராணுவப்படை பலத்தை அதிகரிப்பது பற்றி விவாதிக்கப்பட்டது என்றார். வாழும் கலை அமைப்புக்கு விதிக்கப்பட்ட அபராதம் ரத்து. 5 கோடி ரூபாயை திருப்பித் தர சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. கர்நாடக மாநிலம் பெங்களூரை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் வாழும் கலை அமைப்பு உலகெங்கும் கிளை பரப்பி யோகா, தியானம் பயிற்றுவிக்கிறது. உடல், மனநலம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தும் இந்த அமைப்பின் சார்பில் 2016இல் தில்லி யமுனை நதிக்கரையில் உலக கலாச்சார திருவிழா நடத்தப்பட்டது. அதில் உள்நாடு, வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வாழும் கலை அமைப்பின் செயல்பாட்டால் யமுனை நதிக்கரையில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சிலர் புகார் அளித்தனர். இதை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வாழும் கலை அமைப்புக்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. அந்த அமைப்பும் அபராதத்தை செலுத்தியதுடன் தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. நீதிபதிகள் சதீஷ் சந்திர சர்மா, NK சிங் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் அமர்வு இந்த மனுவை விசாரித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட கோர்ட், வாழும் கலை அமைப்பின் செயல்பாட்டால்தான் யமுனை நதிக்கரையில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதற்கான திட்டவட்ட ஆதாரம் இல்லை. மேலும் தில்லி மேம்பாட்டு ஆணையத்திடம் அனுமதி பெற்றே அந்த அமைப்பு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது. எனவே அந்த அமைப்புக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த அபராதம் ரத்து செய்யப்படுகிறது. ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட 5 கோடி ரூபாயை தில்லி மேம்பாட்டு ஆணையம் வாழும் கலை அமைப்பிடம் திருப்பித் தர வேண்டும். மேலும் தில்லி மேம்பாட்டு ஆணையம் யமுனை ஆற்றுப்படுகையை பராமரிக்க தவறிவிட்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிவுறுத்தல்படி ஆற்றுப்படுகையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செப்டம்பர் 1 முதல் தியேட்டர்களில் புதுப்படம் வெளியாகாது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் விடுத்துள்ள கூட்டறிக்கை. வரும் செப்டம்பர் 1 முதல் புதுப்படங்களை 8 வாரம் கழித்துதான் OTTயில் வெளியிடுவோம் என தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் தந்தால்தான் தியேட்டரில் படங்களை வெளியிடுவோம் என திரைப்பட விநியோகஸ்தர் சங்க கூட்டமைப்பு மற்றும் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இதுபோல இல்லாத போது தமிழகத்தில் மட்டும் இவ்வாறு ஒரு முடிவு தன்னிச்சையாக எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது. தயாரிப்பாளர்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்த முடிவெடுத்துள்ளனர். இந்த முடிவை கண்டித்து செப்டம்பர் 1 முதல் புதிய படங்களை தியேட்டரில் வெளியிடுவதில்லை என முடிவெடுத்துள்ளோம். மேலும் புதுப்படங்களுக்கான தயாரிப்பு முன்களப் பணிகளும் நடைபெறாது. இப்பிரச்சினையை முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று தீர்வு காண உள்ளோம் என அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஓணத்தை வரவேற்க தயாராகும் கேரளா. வெளிநாடுகளில் இருந்து ஊர் திரும்பும் மலையாளிகள். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. புராண இதிகாசங்களின்படி கேரள நிலப்பகுதியை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திலிருந்து ஆண்டுக்கு ஒருமுறை தம் மக்களை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். மன்னன் மகாபலியின் வருகையை கேரள மக்கள் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். வரும் 26ஆம் தேதி திருவோண நட்சத்திர நாளில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதலே ஓணம் கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இந்நாளில் கேரள மக்கள் வண்ண வண்ண மலர்களால் வாசலில் அத்தப்பூ கோலமிட்டும் கேரள சந்தியா எனப்படும் அறுசுவை உணவு விருந்துண்டு மகிழ்வர். ஓணம் திருநாளில் வாழை இலையில் நேந்திரம் பழத்துடன் அவியல், பாயசம் என 12 முதல் 64 வகை உணவுகள் பரிமாறப்படும். நாட்டின் பல்வேறு பகுதிகள் மட்டும் இன்றி வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் பெரும்பாலும் ஓணத்தை தங்கள் சொந்த ஊரில் சொந்த பந்தங்கள், நண்பர்களுடன் கொண்டாடி மகிழ்வர். அதன்படி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் பலரும் கேரளாவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். பணி, தொழில், படிப்பு நிமித்தமாக கேரளாவுக்கு வெளியே இருப்போர் விமானங்களில் ஊர் திரும்ப திட்டமிட்டுள்ளதால் விமான டிக்கெட் கட்டணம் விற்றென உயர்ந்துள்ளது.
குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து கேரளாவிற்கு வரும் விமானங்களின் டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. உள்ளூர் விமான சேவை நிறுவனங்களும் விமான டிக்கெட் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளன. சென்னையிலிருந்து கொச்சி செல்லும் விமான டிக்கெட் வழக்கமாக 5000 முதல் 6000 ரூபாய்க்கு விற்பனையாகும். அதன் விலை 14000 எட்டியுள்ளது. திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான டிக்கெட்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. எனினும் ஓணத்தை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாட விரும்பும் கேரள மக்கள் அதிக அளவில் ஊர் திரும்பி வருகின்றனர். சோலார் மின் உற்பத்திக்கு 5 ஆண்டுக்கு வரி விலக்கு. நாடு முழுவதும் உள்ள வீடுகள், தொழில் நிறுவனங்களில் மின்கட்டண செலவை குறைக்க சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்தும்படி மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. தங்கள் கட்டிடங்களின் மேற்கூரையில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மானியம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கும்படி தமிழக அரசுக்கு தொழில் முனைவோர் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து வெற்றி சோலார் திட்டத்தின் கீழ் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் ஆலைகள் மின் பயன்பாட்டு கட்டணத்தில் 5%, மின் நிலையம் அமைத்து உபரி மின்சாரத்தை விற்பனை செய்வோருக்கு மின் பயன்பாட்டு கட்டணத்தில் 5% மின்சார வரி வசூலிக்கப்படுகிறது. அரசின் புதிய நடைமுறை அமலுக்கு வந்தால் மின்சார வரி 100% ரத்தாகும் வாய்ப்புள்ளது.